புத்தி திவ்ய சக்தி உன்னிடத்தில், அது உன்னிடத்தில். திவ்ய திருஷ்டி திவ்ய சிருஷ்டி உன்னிடத்தில், அது உன்னிடத்தில். ஜோதி சொரூபம் உந்தன் சொரூபம், முக்தி மேலும் ஜீவன் முக்தி உன்னிடத்தில், அது உன்னிடத்தில். இரண்டு எழுத்தினில் என்னை மறந்தேன், அந்த வார்த்தை பாபா மேரா பாபா. திவ்ய புத்தி திவ்ய சக்தி உன்னிடத்தில், அது உன்னிடத்தில். காலம் மாறும், காணும் பொருளும் மறையும், உன் அன்பு மட்டும் மாறாதே, உன் கருணை மட்டும் மாறாதே. உன் திருஷ்டி பட்டதும் நான் தூய்மையாகிறேன், நான் புனிதமாகிறேன். இரண்டு எழுத்தினில் என்னை மறந்தேன், அந்த வார்த்தை மேரா பாபா பாபா மேரா பாபா. திவ்ய புத்தி திவ்ய சக்தி உன்னிடத்தில், அது உன்னிடத்தில். திவ்ய திருஷ்டி திவ்ய சிருஷ்டி உன்னிடத்தில், அது உன்னிடத்தில். ஜோதி சொரூபம் உந்தன் சொரூபம், முக்தி மேலும் ஜீவன் முக்தி உன்னிடத்தில், அது உன்னிடத்தில். இரண்டு எழுத்தினில் என்னை மறந்தேன், அந்த வார்த்தை பாபா மேரா பாபா. திவ்ய புத்தி திவ்ய சக்தி உன்னிடத்தில், அது உன்னிடத்தில். உலக வாழ்க்கை வாழ ஞான செல்வம் வேண்டும், உன் ஸ்நேகம் என்னை இனிமையாக்குதே, உன் யோகம் என்னை வலிமையாக்குதே. உன்னை புகழ்ந்து பாடியே நான் பெருமை அடைகிறேன், நான் சக்தி அடைகிறேன். இரண்டு எழுத்தினில் என்னை மறந்தேன், அந்த வார்த்தை பாபா மேரா பாபா பாபா மேரா பாபா. திவ்ய புத்தி திவ்ய சக்தி உன்னிடத்தில், அது உன்னிடத்தில். திவ்ய திருஷ்டி திவ்ய சிருஷ்டி உன்னிடத்தில், அது உன்னிடத்தில். ஜோதி சொரூபம் உந்தன் சொரூபம், முக்தி மேலும் ஜீவன் முக்தி உன்னிடத்தில், அது உன்னிடத்தில். இரண்டு எழுத்தினில் என்னை மறந்தேன், அந்த வார்த்தை பாபா மேரா பாபா பாபா மேரா பாபா பாபா மேரா பாபா பாபா மேரா பாபா. याद की यात्रा से तुझे शिव बाबा मिल जाएंगे, याद की यात्रा से
याद की यात्रा से तुझे शिव बाबा मिल जाएंगे। याद की यात्रा से मिलेगी वो मंजिल, राह में फूल खिल जाएंगे। याद की यात्रा से तुझे शिव बाबा मिल जाएंगे। याद की यात्रा से मंदिर में नहीं, तीर्थ में नहीं, ना मिले हिमालय पे मानव में नहीं, तत्व में नहीं, ना मिले वेदों में वे आत्म ज्योति जगा तुझे शिव बाबा मिल जाएंगे। आत्म ज्योति जगा से नहीं, गुणगान से नहीं, ना मिले हठ योग से वो याद से ही हम तो दैवी गुण पाए, महकाए जीवन को। भ्रकुटी मेरे झांक आत्म दर्शन तुझको हो जाएंगे। भ्रकुटी मेरे झांक गुरुओं से नहीं, संतों से नहीं, ना मिले पीरों से वो परम पिता अपना। ओम शांति शांति, ओम शांति शांति। अंतर मन में ज्योति जगा लो, होगा दूर अंधेरा। शिव का कर लो ध्यान, आ रहा पावन पुण्य सवेरा। से आए अपने आप को जानो, राजयोग के द्वारा अपना परम पिता पहचानो। इसी राजपथ पर चलकर पालो अपना बसेरा।
ज्योति जगा लो, होगा दूर अंधेरा। ओम शांति, ओम शांति, ओम शांति। ஓம் சாந்தி. பாபா இன்னைக்கு மகா வாக்கியத்தில் சொல்கிறாரு, எல்லையற்ற தந்தையிட்ட நம்ம வந்திருக்கோம் எல்லைக்கு அப்பாற்பட்ட ஆஸ்தியை அடைவதற்காக. இங்கே எந்த விதமான எல்லைக்கு உட்பட்ட விஷயங்கள் கிடையாது. அப்போது நாம் எல்லைக்குட்பட்ட விஷயங்கள்லேருந்து கடந்து முதல்ல போகணும்னா, நான் இந்த தேகம் அல்ல, நான் ஒரு ஆத்மா. ஏன்னா தேகத்தில் வந்தால் தான் பல பவுண்ட்ரிஸில் நம்ம வர்றோம். நான் தேகம் இல்லை, நான் ஆத்மான்னு நம்ம அடிக்கடி உணரும்போது, சிந்திக்கும்போது, அனுபவம் செய்யும்போது, பயிற்சி செய்யும்போது தான் நம்ம எல்லா விதமான எல்லைக்குட்பட்ட தன்மைகளிலிருந்து கடந்து வர முடியும். அதனால் பிரம்மா பாபா கூட அடிக்கடி ஆத்ம பயிற்சி செய்தார். ஸோ இன்றைக்கி முரளிலையும் பாபா மீண்டும் மீண்டும் சொல்கிறாரு, நான் ஒரு ஆத்மா என்ற ஒரு பயிற்சி அடிக்கடி நீங்கள் குழந்தைகள் செய்யணும். மேலும் அப்படி நம்ம முரளியினுடைய ரசனையில் மூழ்கணும். முரளியினுடைய ஆழத்தில் நம்ம சிந்திக்கணும். அந்த முரளியினுடைய இசை கேட்டு 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 ஆத்மா அந்த முரளிதரன் பாபா அன்பில் மூழ்கும்போது மாயை தானாகவே உங்ககிட்ட சரண்டர் ஆகிடுங்கிறார். இந்த முரளிதரன் பாபாவுடைய முரளி இசையை இசைக்க இசைக்க மாயை தானாகவே அர்ப்பணாயிடும். ஓம் சாந்தி. பாப் தாதா மதுபன் முரளி 1/5/2025। मीठे बच्चे, तुम्हें बेहद के बाप से बेहद का वर्षा लेने आए हो. இனிமையான குழந்தைகளே, எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தையிடம் எல்லைக்கு அப்பாற்பட்ட ஆஸ்தியை பெறுவதற்காக வந்திருக்கின்றீர்கள். யஹா ஹத் கி கோய் பாத் நஹி ஹை. இங்கு எந்த விதமான எல்லைக்கு உட்பட்ட விஷயங்கள் இல்லை. तुम बड़े उमंग से बाप को याद करो तो पुरानी दुनिया भूल जाएंगे. நீங்கள் மிகுந்த உற்சாகத்தோடு தந்தையை நினைவு செய்யுங்கள், அப்பொழுது இந்த பழைய உலகம் மறந்து போய்விடும். கேள்வி: कौन सी एक बात तुम्हें बार बार अपने से गोदकर पक्की करनी चाहिए? எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் அடிக்கடி சிந்தனை செய்து உங்களுக்கு நீங்களே உறுதிப்படுத்த வேண்டும்? பதில்: हम आत्मा है, हम परमात्मा बाप से वर्षा ले रहे हैं. நான் ஆத்மா, பரமாத்மா தந்தையிடமிருந்து ஆஸ்தியினை பெற்றுக்கொண்டிருக்கின்றேன். ஆத்மாயை பச்சே, ஆத்மாக்கள் குழந்தைகள். பரமாத்மாகை பாப், பரமாத்மா தந்தையாக இருக்கின்றார். அபி பச்சே और बाप का मेला हुआ है. இப்பொழுது அப்பா குழந்தை சந்திக்கும் விழா நடைபெறுகின்றது. एक बातें बार बार गोट गोट करके पक्की करो. இந்த விஷயத்தை அடிக்கடி சிந்தனை செய்து உங்களுக்கு நீங்களே உறுதிப்படுத்துங்கள். जितना आत्मा अभिमानी बनते जाएंगे, देह अभिमान मिट जाएंगे. எவ்வளோ ஆத்ம எண்ணத்தில் இருக்கக்கூடிய பயிற்சி செய்கின்றோமோ அப்பொழுது தேக அபிமானம் நீங்கிவிடும். பாடல்: ஜோ பியா கே சாத். யார் நாயகனுடன் இருக்கின்றார்களோ. ஓம் சாந்தி. बच्चे जानते हैं बाबा के साथ बैठे हुए हैं. குழந்தைகள் அறிந்திருக்கின்றோம், நாம் பாபாவுடன் அமர்ந்திருக்கின்றோம். ஏக் ஹை படே தே படே பாபா ஹே. இவர் அனைவரை விட பெரியவர், உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தை. சப்கா பாபா ஹே. அனைவருக்கும் இவர் தந்தையாக இருக்கின்றார். பாபா ஆயா ஹுவா ஹே. பாபா வந்திருக்கின்றார்.
பாப் சே क्या मिलता है? அப்பா கிட்டிருந்து என்ன கிடைக்கின்றது? एक तो सवाल ही नहीं उठता है. இந்த கேள்வி எழ வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா தந்தை என்றாலே தரக்கூடியவர். அவர்கிட்ட என்ன இருக்கோ அது எல்லாமே நமக்கு நேச்சுரலாகவே கிடைச்சிடும். பாப் சே மில்தா ஹை வர்ஷா. அப்பா கிட்டிருந்து நமக்கு இப்போ ஆஸ்தி கிடைக்கின்றது. ஹே ஹே சப்கோ பேஹத் கா பாபா. இவர் அனைவருக்கும் எல்லையற்ற தந்தையாக இருக்கின்றார். எல்லையற்ற தந்தைன்னா அனைவருக்கும் தந்தை. ஜிஸ்ஸே பேஹத் கா சுக் பேஹத் கா ப்ராப்பர்ட்டி மில்தி. இவரிடமிருந்து எல்லைக்கு அப்பாற்பட்ட சுகம், எல்லைக்கு அப்பாற்பட்ட ஆஸ்தி என்பது கிடைக்கின்றது. வை ஹை ஹத்து கி மில்கியத். லௌகிக் அப்பாயிட்டிருந்து நமக்கு கிடைக்கக்கூடியது எல்லைக்கு உட்பட்ட ஒரு ஆஸ்தி. कोई के पास 1000, कोई के पास 5000 होगा, कोई के पास 10, 20, 25 करोड़ अरब होगा. சில அப்பா கிட்ட 1000 இருக்கும், சிலர் 5000 வச்சுருப்பாங்க, சிலர் 10 கோடி 20 கோடி 50 கோடின்னு செல்வம் வச்சுருப்பாங்க. अब वक्त तो सब लौकिक बाबाई है और हद के बच्चे. ஆக அந்த ஆஸ்தி எல்லாமே லௌகிக தந்தை கிட்ட இருக்கக்கூடிய எல்லைக்கு உட்பட்ட ஆஸ்தி. यहाँ तुम बच्चे समझते हम बेहद के बाप के पास आए हैं बेहद की ப்ராப்பர்ட்டி लेने. இப்போ நாம் குழந்தைகள் தெரிஞ்சிட்டோம். என்ன தெரிஞ்சிட்டோம்? நாம் எல்லையற்ற தந்தையிடம் வந்திருக்கின்றோம். இந்த தந்தை நமக்கு எல்லையற்ற ஆஸ்தியினை தருகிறார். தில் மே ஆஷா தோ ரக்தி ஹைனா. உள்ளத்தில் ஆசை என்பது இருக்கின்றதல்லவா? सिवाय स्कूल के और सत्संग आदि में कोई आशा नहीं रखती है. ஸ்கூலில் ஆசை இருக்கும். நான் என்ன படிக்கணும், இந்த டிகிரி வாங்கணும், நான் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கும். மற்றபடி சத்சங்கங்களில் எந்த விதமான இலக்கு ஆசை என்பதே கிடையாது. கங்கே சாந்தி மிலே பக்தோ மில் நகி சக்தி. அப்படி விரும்பினாலும் சாந்தி வேணும், சாந்தி கிடைக்கும், அமைதி கிடைக்கும்னு போகிறாங்க. ஆனால் அதுவும் கிடைக்கிறதில்ல. यहाँ तुम बच्चे समझते हम आए ही विश्व नई दुनिया का मालिक बनने. ஆனால் நாம் குழந்தைகள் புரிந்து கொண்டோம், இங்கே நாம் எதுக்காக வந்திருக்கின்றோம்? புதிய உலகத்தின் எஜமானர்களாக ஆகிறதுக்காக. நஹி தோ யஹா கியூ ஆயே. இல்லைன்னா நாம் இங்கே எதுக்காக வந்திருக்கோம்? பச்சே கித்னா விருத்தி கோ பாத்தி ரத்தி ஹே. நாளுக்கு நாள் குழந்தைகளுடைய எண்ணிக்கை அதிகரித்து கொண்டே இருக்கின்றது. கேத்தேனா பாபா हम तो विश्व का मालिक बनने आए हैं. குழந்தைகள் பாபாட்ட என்ன சொல்கிறாங்க? பாபா நாங்கள் விஸ்வத்துக்கே மாலிக்காக ஆகிறதுக்காக வந்திருக்கின்றோம். ஹத்துக்கு கோய் பாத்தி நகி. இங்கே எந்த எல்லைக்குட்பட்ட விஷயங்கள் என்பதே கிடையாது. பாபா ஆப்சே பேஹத் ஸ்வர்க்கா வர்ஷா லேனே ஆயே ஹே. பாபா நாங்கள் உங்களிடம் எல்லைக்கு அப்பாற்பட்ட ஸ்வர்க்கத்தின் ஆஸ்தியை பெற வந்திருக்கின்றோம். கலப் கலப் அம் பாப்சே வர்ஷா லேத்தே பிர் மாயா பில்லி சீன் லேத்தி ஹே. ஒவ்வொரு கல்பமும் நம்ம பாபாட்டிருந்து ஆஸ்தி பெறுகின்றோம். பிறகு மாயை என்ற பூனை நம்முடைய ஆஸ்தியை அபகரிச்சிடுறது. इसलिए इसको हार जीत का खेल कहा जाता है. ஆகவே இதனை வெற்றி தோல்வி என்ற விளையாட்டு என கூறப்படுகின்றது. பாப் பைட் பச்சோं को समझाता है. பாபா அமர்ந்து குழந்தைகளுக்கு புரிய வைக்கின்றார். பச்சே பி நம்பர்வார் சமஸ்தே. குழந்தைகள் கூட வரிசைப்படியாகத்தான் புரிந்து கொள்கிறார்கள். यहाँ कोई साधु संत नहीं. இங்கே இந்த சாது சந்நியாசிகள் கிடையாது. ஜெய்சே தும்கோ கப்படே படேகி வைசே இன்கி படேகி. நாம் எப்படி ஆடை அணிந்திருக்கின்றோமோ அதே போல தான் பிதா ஸ்ரீ பிரம்மாவும் ஆடை அணிந்திருக்கின்றார். எக்தோ பாபா ஹைனா. இவர் பாபா அல்லவா? कोई पूछेंगे किसके पास चाहते हो. யாராவது கேட்குறாங்க உங்ககிட்ட, நீங்கள் யார்கிட்ட போகிறீங்கன்னு. கஹேங்கே ஹம் பாப் தாதா கே பாஸ் சாத்தே ஹே.
அவங்களுக்கு நாம் என்ன சொல்லணும்? நாங்கள் பாப் தாதாவிடம் செல்கிறோம். एक तो फैमिली हो गया, இது ஒரு குடும்பமாக உள்ளது. क्यों जाते हो, क्या लेने जाते हो, ஏன் செல்கிறீர்கள், என்ன பெறுவதற்காக செல்கிறீர்கள்? एक तो और कोई समझ न सके, இதெல்லாம் மற்றவர்கள் புரிந்து கொள்ள முடியாது. कह न सके हम बाप दादा के पास जाते, நாங்கள் பாப் தாதாவிடம் செல்கிறோம் அப்படின்னு சொல்ல முடியாது. வர்ஷா உன்சே மில்தா, ஆஸ்தி அவரிடமிருந்து தான் கிடைக்கின்றது. தாதிக்கு ப்ராப்பர்ட்டி சப்கா ஹக்குதார், தாத்தாவுடைய ஆஸ்திக்கு அனைவருக்கும் உரிமை இருக்கின்றது. शिव बाबा की अविनाशी बच्चे आत्माएं, तो फिर प्रजापिता ब्रह्मा की बनने से उनका पोत्र पोत्रिया हो. शिव बाबा என்னுடைய அழிவற்ற குழந்தைகள் ஆன்மீக ரூபத்தில். ஆனால் எப்போ பிரம்மாவின் மூலமாக நாம் குழந்தைகளாகிறோமோ அப்போ பேரன் பேத்திகள் ஆயிட்டோம். अभी तुम जानते हो हम आत्मा है, இப்போ நாம் அறிந்து கொண்டோம் நான் ஆத்மா. एक तो बहुत पक्की गोटनी चाहिए. நான் ஆத்மா என்ற விஷயத்தை நன்றாக சிந்தனை செய்து நாம் நமக்கு உறுதிப்படுத்த வேண்டும். हम आत्मा परमात्मा बाप से वर्षा लेते, நாம் ஆத்மா பரமாத்மா தந்தையிடம் ஆஸ்தியினை பெறுகின்றோம். हम आत्मा बाप से आकर मिले ही, நாம் ஆத்மாக்கள் தந்தையை சந்திக்க வந்திருக்கின்றோம். ஆகே தோ ஷரீர் கா பாந்தா, ஞானத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி தேகம் என்ற எண்ணத்தில் ஷரீர உணர்வில் தான் இருந்தோம். ஃபலானா ஃபலானா நாம் வாலேஹி ப்ராப்பர்ட்டி லேத்தேஹி, இன்னார் இன்னார் பெயருடையவர்கள் ஆஸ்தியை பெறுகிறார்கள். अभी तो है आत्मा परमात्मा से वर्षा ले, இப்போ நம்ம ஆத்மாக்கள் ஆத்மா தான் பரமாத்மா கிட்டிருந்து ஆஸ்தி பெறுகின்றது. ஆத்மா ஹி பச்சே பரமாத்மா ஹி பாப், ஆத்மாக்கள் குழந்தைகள், பரமாத்மா தந்தையாக இருக்கின்றார். बच्चे और बाप का बहुत समय के बाद मेला लगता है, அப்பா குழந்தை இருவருடைய சந்திப்பு என்ற விழா பல காலம் கழித்து நடைபெறுகின்றது. ஏக்கி பார், இந்த சங்கமிக ஒரே ஒரு முறைதான் இந்த சந்திப்பு விழா நடைபெறுகின்றது. பக்தி மார்க் में फिर अनेक आर्टिफिशियल मेला लगते, பக்தி மார்க்கத்தில் அநேக விதமான செயற்கையான விழாக்கள் கொண்டாடுறாங்க. கடலும் நதியும் சந்திக்கக்கூடிய இடங்களில் மேலான்னு சொல்லி கொண்டாடுறாங்க. ஏஹே சப்சே ஒண்டர்ஃபுல் மேலா, இது மிகவும் விசித்திரமான மேலா. பரமாத்மா கடலாக இருக்கின்றார், ஆத்மாக்கள் நதிகளாக இருக்கின்றோம். இந்த கடலும் நதியும் சந்திக்கக்கூடிய விசித்திரமான விழா. ஆத்மா பரமாத்மா அலக்ரஹி பகுகால், இந்த மாதிரியும் பாடல் பாடியுள்ளார்கள். ஆத்மா பரமாத்மா வெகு காலம் பிரிந்திருந்தன. கோன் தும் ஆத்மா ஹி, யார் வெகு காலம் பிரிந்திருந்தார்கள்? நீங்கள் ஆத்மாக்கள். एक भी तुम समझते हो आत्मा अपनी स्वीट साइलेंस होम में रहने वाली, இதுவும் நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க. நாம் ஆத்மாக்கள் நம்முடைய இனிமையான அமைதி நிறைந்த உலகத்தில் வீட்டில் வசித்தோம். அபி யஹா பாட் பஜாத்தே பஜாத்தே தக் கை, அங்கிருந்து நம்முடைய பாத்திரத்தை நடிக்க இங்கே வந்தோம். நம்முடைய பாகத்தை நடித்து கலைப்பாயிட்டோம். तो சந்நியாஸ் குரு ஆதிக்க பாச்சாக்க சாந்தி மாங், ஆகவே சந்நியாசிகள் குருமார்கள்ட்ட போய் சாந்தி யாசிக்கிறாங்க. समझते हैं वह घर बार छोड़ जंगल में जाते उनसे शांति मिलेगा. ஏன்னா சந்நியாசிகள் வீடு வாசலை துரோரம் பண்ணிட்டு காட்டில் போய் இருக்காங்க, அதனால் அவங்ககிட்ட போனால் சாந்தி கிடைக்கும்னு எதிர்பார்க்குறான். ஐசே நஹி, ஆனால் அந்த மாதிரி கிடையாது.
अभी तो सभी शहर में आ गया. ஆனால் நிகழ்காலத்தில் சாது சந்நியாசிகள் கூட நகரத்துக்குள்ளதான் வசிக்கிறாங்க. ஜங்கல் மே குஃபா காலி படிகை, காட்டில் குகைகள் எல்லாமே காலியாக இருக்கு. அந்த காலத்தில் காட்டில் இருந்தாங்க, குகைக்குள்ளே வாழ்ந்தாங்க. பட் இப்போ எல்லாமே அவங்களும் சிட்டிக்குள்ளே வந்துட்டாங்க. குரு பன்கர் பைட்டா नहीं तो उनको निवृत्ति मार्ग का ज्ञान दे पवित्र सिखलाना है. ஸோ குருவாக ஆகி அவங்க அமர்ந்திருக்காங்க. அவங்க துறவர மார்க்கத்தினுடைய ஞானத்தை கற்பித்து தூய்மையை கற்பிக்கிறார்கள். ஆஜ்கல் தேக்கோ ஷாதியா கராத்தீர். அந்த காலத்தில் அந்த மாதிரி அவங்க வாழ்ந்தாங்க. பட் நிகழ்காலத்தில் நகரத்துக்குள்ளே வாழ்கிறாங்க. அவங்க போய் திருமணங்கள் எல்லாமே செய்து வைக்கிறாங்க. तुम बच्चे तो अपने योग बल से अपने कर्मेंद्रियों को वश में करते हो. குழந்தைகளாகி நீங்கள் யோக பலத்தின் மூலமாக உங்களுடைய கர்மேந்திரியங்களை வசப்படுத்துகிறீர்கள். கர்மேந்திரிய யோக பல் से ही शीतल हो जाए. கர்ம இந்திரியங்கள் யோக பலத்தின் மூலமாக குளிர்ந்த நிலை அடைகின்றது. கர்மேந்திரிய में चंचलता होती है ना. தேக உணர்வில் வரும்போது கர்மேந்திரியங்களில் சஞ்சலதா சலனங்கள் ஏற்படுது. அப் கர்மேந்திரி பர் ஜீத் பானிகை. ஆனால் இப்போ பாபா கர்மேந்திரியங்கள் மீது நீங்கள் வெற்றி பெற வேண்டும். கோய் பி சஞ்சல்தா ந சல். எந்த ஒரு கர்மேந்திரியங்களும் எந்த கர்ம இந்திரியங்களும் சலனம் அடையக்கூடாது. सिवाय योग बल से कर्मेंद्रिय वश होना इम्पॉसिबल है. உங்கள்கிட்ட யோக பலம், யோகத்தின் சக்தி இல்லாமல் கர்மேந்திரியங்களை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வைக்கிறது இம்பாசிபிள். बाप कहते कर्मेंद्र की चंचलता योग बल से ही टूटेगा. பாபா சொல்கிறாரு, கர்மேந்திரியங்கள் என் பார்வை சஞ்சலமாக இருக்கு. இப்படி நம்ம பல முறை சொல்கிறோம். என் வாயை கட்டுப்படுத்த முடியல, என் கையை கட்டுப்படுத்த முடியல. இப்படிலாம் ஏன் சொல்கிறோன்னா, யோக சக்தியில் ஆத்ம உணர்வு எவ்வளோக்கெல்லாம் ஆன்மீக பயிற்சி செய்கிறோமோ, பாபாவை நினைக்கிறோமோ, அப்போ ஐம்புலன்களும் சீத்தலமாயிடும், உங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துடும். யோக பல் கி தாக்கத் तो है ना. யோக பலத்தின் சக்தியில் வேண்டும். இசே படி மெஹனத் லக்தி ஹி. இதில் நீண்ட உழைப்பு தேவையாக இருக்குது. ஆகே சல்கர் கர்மேந்திரி சஞ்சல்தா நஹி ரஹேங்கி. போக போக கர்மேந்திரியங்களுடைய சலனங்கள் எல்லாமே நீங்கிவிடும். சத்தியமே கோய் கந்தி பிமாரி நஹி ஹோத்தி. சத்தியுகத்தில் எந்த விதமான மோசமான வியாதிகள் இருக்காது. यहाँ तुम कर्मेंद्रिय वश कर जाते हो तो कोई भी गंदी बात वहाँ होती नहीं. ஏன்னா சங்கம யுகத்திலேயே நம்ம ஐம்புலன்களையும் நம்முடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்தோம். ஆமை எப்படி தன்னுடைய புலன்களை ஓட்டுக்குள்ளே அடக்கிக்குது, தேவையான நேரத்தில் வெளியெடுக்குது. அந்த மாதிரி நாம் இப்போ ஆத்ம உணர்வுனால பாபாவுடைய சக்திகளை நாம் நமக்குள் நிரப்பிக்கொள்வதன் மூலமாக நம்ம ஐம்புலன் நம்முடைய கட்டுப்பாட்டில் வருது. அதனால் சத்தியத்தில் எந்த விதமான மோசமான விஷயங்கள் இருக்காது. நாம் ஹைஹி ஸ்வர்க், அதனை ஸ்வர்க்கம் என்று அழைக்கின்றோம். உன்கோ பூல் ஜானைக்கு காரணம் லாக்கோ வர்ஷ் கதீதே ஹே. சொர்க்கத்தை நாம் முழுமையாக மறந்த காரணத்தினால பல லட்ச ஆண்டுகள் என்று கூறிவிடுகிறோம். கல்பத்துக்கு எத்தனையோ லட்ச ஆண்டுகள்னு சொல்லிடும். அபி தக் பி மந்திர் பனாத்தீர். இதுவரைக்கும் அந்த தேவதைகளுடைய ஆலயங்களை கட்டி கொண்டே இருக்கிறார்கள். அகர் லாக்கிய வருஷ हुए हो तो फिर बात ही याद न हो. பல லட்ச ஆண்டுகளுக்கு முன்னாடி சொர்க்கம் இருந்தது, தேவதைகள் வாழ்ந்தாங்கன்னா அது கம்ப்ளீட்டாக மறந்துருக்கும். மந்திர் அதிக்கும் பண்ணாது. இந்த கோவிலெல்லாம் ஏன் கட்டுறாங்க?
वहाँ कर्मेंद्रिय शीतल रखती है. சத்தியத்தில் தேவதைகளாக நாம் இருக்கும்போது ஐம்புலன்களும் சீத்தலமாக அங்கே கோவப்பட்டாங்க, சண்டை போட்டாங்க, கொலை பண்ணாங்க, விகாரத்துக்கு தொந்தரவுப்படுத்தினாங்க, இந்த மாதிரி எந்த விஷயங்கள் இருக்காது. कोई चंचलता नहीं रखती, எந்த சஞ்சலத்தன்மையுமே அங்கே இருக்காது. शिव बाबा को तो कर्मेंद्री है ही नहीं. शिव बाबाவுக்கு ஐம்புலன்கள் உடலே கிடையாது. பாக்கி ஆத்மாமே ज्ञान तो सारा है, ஆத்மாக்குள்ள முழு ஞானம் இருக்கின்றது. वही शांति की सागर, सुख का सागर. அவர்தான் சாந்தியின் கடலாக, சுகத்தின் கடலாக இருக்கின்றார். वो लोग कहते कर्मेंद्रवश न हो सकती है. உலகத்தில் மக்கள் என்ன சொல்கிறாங்க, ஐம்புலன்களையும் நாம் கட்டுப்படுத்த முடியாது. बाप कहते योग बल से तो कर्मेंद्री को वश करो. ஆனால் பாபா நமக்கு என்ன சொல்கிறாரு, யோக பலத்தால் நீங்கள் கர்மேந்திரியங்களை வசப்படுத்த முடியும். ஒன்றுமே இல்லை, ஆத்மா பயிற்சி பண்ணுங்க, ஆட்டோமேட்டிக்காக புலன்கள் கண்ட்ரோலில் வரும். மற்றவங்கள தேகங்கிற உணர்வில் பார்க்கும்போது தான் சஞ்சலங்கள், சலனங்கள், ஆசைகள் உருவாகும். बाप की याद में रहो, बाबा நினைவில் இருங்க. कोई भी बेकायदा काम कर्मेंद्री से नहीं करना. விதிமுறைக்கு புறம்பாக நாம் இந்த இந்திரியங்கள் மூலமாக எந்த காரியங்கள் செய்யக்கூடாது. ऐसे लवली बाप को याद करते करते प्रेम में आंसू आनी चाहिए. இப்படிப்பட்ட அன்பான பாபா, அந்த அன்பான பாபாவை அன்போடு நினைவு செய்ய செய்ய நம்முடைய கண்களிலிருந்து அன்பு கண்ணீர் வரும். ஆத்மா பரமாத்மாமே லீன் தோ ஹோத்தி நஹி. ஆத்மா பரமாத்மாக்குள்ள ஐக்கியம் என்பதாகிறதில்லை. बाप एक ही बार मिलता है. जब शरीर का लोन लेते तो बाप के साथ कितना प्यार से चलना चाहिए. நமக்கு பாபா கிடைப்பதே ஒரே ஒரு முறை தான். எப்போ அவர் இந்த சரீரத்தை லோனாக எடுக்கிறாரோ அப்போது நம்ம பாபாட்ட இப்போது அன்பாக இருக்க வேண்டும். பாபாவுக்கு உஜல் ஆயினா, பாபாவுக்கு ரொம்ப வேகம் என்பது வந்திருக்கு. ஓஹோ, பாபா விஸ்வகா மாலிக் பனாத்தே ஹே, फिर एक दिन माल क्या करेंगे, छोड़ो सब. பிரம்மா பாபாவுடைய அனுபவம் சொல்கிறாரு. பிரம்மா பாபா எப்போ சிவ பாபா கிடைச்சாரோ அப்போ அவருக்கு உடனே ரொம்ப குஷி, வேகம் வந்துடுச்சு. ஆஹா, எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தை என்ன உலகத்துக்கே எஜமானனாக ஆக்க போகிறாரு. அப்போ இந்த செல்வங்கள்லாம் வச்சுட்டு என்ன பிரயோஜனம், விட்டுடு அப்படின்ட்டார். ஜிசே பாகல் ஹொத்திகினா, அந்தளவுக்கு பாபா ஒரு பைத்தியம் போல் சிவ பாபா சொல்கிறதுலேயே சிந்தனை பண்ணி அந்த குஷி நஷாலேயே இருந்தார். சப் கனில் இன்கி பைட்டே பைட்டே கியா ஹுவா. இப்போ சாக்காரத்தில் ஆரம்பத்தில் சிலர் சிவ பாபா பிரவேசத்தை புரியாத காரணத்தினால பிரம்ம பாபாவுடைய பேச்சு நடத்து எல்லாம் பார்த்துட்டு இவருக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்டாங்க. தந்தாதி சப் छोड़कर ஆகி, திடீர்னு தொழில் என்ன பிஸ்னஸ் ரொம்ப நல்லா சூப்பராக நடந்துட்டு இருந்தது, நல்லா லாபகரமாக ஓடிட்டு இருந்தது. அப்போ பிஸ்னஸை விட்டு வர்றதுனால இவருக்கு என்னாச்சு, ஏன் தொழில் விட்டார். குஷி கா பாரா சடுகையா. ஏன்னா பிரம்மா பாபாவுக்கு அவ்வளோ குஷிங்கிறது அதிகமாயிடுச்சு. साक्षात्कार होने लगी, राजा मिलनी है परंतु कैसे मिलेंगे, क्या होगा. சாட்சாத்காரம் ஏற்பட்டது, ராஜ்யம் கிடைக்க போகுதுன்னு அவருக்கு தெரிஞ்சிச்சு. ஆனால் எப்படி ராஜ்யம் கிடைக்கும், என்ன ஏதுன்னு அவருக்கு அப்போ புரியல. ये कुछ भी पता नहीं, எதுவுமே தெரியல. बस मिलना है, उस खुशी में सब छोड़ दिया. இதெல்லாம் எனக்கு கிடைக்க போகுது, சொர்க்கத்துக்கே எஜமானன், முழு உலகத்துக்கே தலைவனாக ஆக போகிறேன்னு சிவ பாபா சொல்லிட்டாரு, காட்சியும் காட்டிட்டாரு. ஸோ பிரம்மா பாபாவுக்கு அளவற்ற குஷி. ஸோ அவ்வளோ உயர்ந்த ஆஸ்தி எனக்கு கிடைக்கும், இதை வச்சுட்டு என்ன பண்ணுறது. வைரங்கள் எல்லாமே அவருக்கு என்ன தெரிஞ்சது, கற்களாக சோழிகளாக தான் தெரிஞ்சு. फिर धीरे धीरे नॉलेज मिलती रही.
அப்புறம் தான் படிப்படியாக பாபாவுக்கு பிரம்ம பாபாவுக்கு ஞானம் கிடைச்சது. தும் பச்சே யஹா ஸ்கூல் மே ஆயே ஹோ ஏம் ஆப்ஜெக்ட் தோ ஹைனா, குழந்தைகளாகி நீங்கள் இங்கே பள்ளிக்கு வந்திருக்கீங்க. இங்கே உங்களுக்கு ஏம் அண்ட் ஆப்ஜெக்ட் இருக்குது. ஏஹை ராஜ்யோ பேகத் கி பாப்சி ராஜை லேனே ஆயே ஹே. இது ராஜயோகம். எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தைகிட்டிருந்து ராஜ்யத்தை பெறுவதற்காக வந்திருக்கின்றோம். பச்சே சாந்தியம் உன்சே படுத்தே, குழந்தைகள் தெரிஞ்சிட்டோம், நாம் அவர்கிட்ட படிக்கிறோம். ஜிஸ்கோ யாத் கர்த்தே தே பாபா அக்கர் ஹமாரா துக் ஹரோ சுக் தோ, யாரை நாம் நினைவு செய்து கொண்டிருந்தோமோ, பாபா நீங்கள் எங்களுடைய துக்கத்தை நீக்கி சுகத்தை கொடுங்கள்னு கூப்பிட்டோம். பச்சியா கத்தே அம்கோ ஸ்ரீ கிருஷ்ண ஜிசா பச்சா மிலே, பெண் குழந்தைகள் என்ன விரும்பினாங்க, ஸ்ரீ கிருஷ்ணன் போல எனக்கு ஒரு குழந்தை வேணும். அரே வைகுண்டமே மிலேகானா, அவர் வைகுண்டத்தில் தான் கிடைப்பார். कृष्ण वैकुंठ का है, उनको तुम झुलाते हो तो उन जैसा बच्चा तो वैकुंठ में ही मिलेगा. ஸ்ரீ கிருஷ்ணன் வைகுண்டவாசி. ஸோ அந்த வைகுண்டத்தில் இருக்கக்கூடிய அந்த குழந்தையை நீங்கள் ஊஞ்சலில் வச்சு ஆட்டுறீங்க, அவர் வைகுண்டத்தில் தான் கிடைப்பார். அபி தும் வைகுண்ட் கி பாதுஷா லேனே ஆயே ஹோ, நீங்கள் இப்போ வைகுண்டத்தினுடைய ஆஸ்தியினை பெறுவதற்காக வந்திருக்கின்றீர்கள். வஹா ஜரூர் பிரின்ஸ் பிரின்சஸ் ஹி மிலே, அங்கு அவசியம் இளவரசன் இளவரசி இருப்பார்கள். பவித்ர பச்சா மிலா எக் ஆஷா பி பூரி ஹோத்தி ஹே, தூய்மையான குழந்தை என்பது கிடைக்கும், இப்போ இருக்கக்கூடிய ஆசைகள் எல்லாமே பூர்த்தி ஆகிடும். யூத்தோ பிரின்ஸ் பிரின்சஸ் யஹா பி போத் ஹே பரந்து நரக்கவாசி, இந்த உலகத்தில் கூட நிறைய இளவரசன் இளவரசி ராஜ ஃபேமிலி சேர்ந்தவங்கன்னு சொல்கிறாங்க, ஆனாலும் நரகவாசிகள். தும் சாத்தேகோ சொர்க்கவாசிகோ, உங்களுடைய விருப்பம் சொர்க்கத்தில் பிரின்ஸ் பிரின்சஸ் ஆகணும். படை தோ பௌத் சஹஜ், அதற்குண்டான கல்வியோ மிகவும் எளிமையானது. பாப் கத்தே தும்னே பௌத் பக்தி கியா, பாபா சொல்கிறாரு நீங்கள் ரொம்ப பக்தி பண்ணீங்க. தக்கே காயே, பக்தி செய்து ஏமாற்றத்தை தான் அடைந்தீர்கள். தும் குத்தனே குஷி சே தீர்த்தாதி பர் சாத்தி, எவ்வளோ மகிழ்ச்சியோடு நீங்கள் தீர்த்த யாத்திரைகள்லாம் போகிறீங்க. அமர்நாத் பர் ஜாத்தே ஹோ, சமஸ்தே சங்கர் நே பார்வதி கோ அமர் கதா சுனாயி, அமர்நாத்துக்கெல்லாம் போகிறீங்க, அங்கே சங்கர் பார்வதிக்கு அமர கதை சொன்னாருன்னு நினைக்கிறீங்க. அமர்நாத் கி சச்சி கதா தும் அபி சுன்தி, அமர்நாத்திடமிருந்து உண்மையான கதையை இப்பொழுது நீங்கள் கேட்கிறீர்கள். एक तो बाप भाई तुमको ज्ञान सुनाते, இப்போ தான் பாபா உட்காந்து நமக்கு ஞானம் சொல்கிறார். தும் ஆயே ஹோ பாப் கே பாஸ், நீங்கள் தந்தையிடம் வந்திருக்கின்றீர்கள். ஜான்தே ஹோ எக் பாக்கியசாலி ரத், இது பாக்கியசாலி ரதம் என்று புரிந்து கொண்டீர்கள். இஸ்னே எக் லோன் பர் லியா ஹே, ஷிவ் பாபா பிரம்மா பாபாவுடைய சரீரத்தை லோனா வாங்கியிருக்காரு. हम शिव बाबा के पास चाहते उनकी श्रीमत पर चलेंगे, நாம் शिव बाबा கிட்ட வந்துள்ளோம், அவருடைய ஸ்ரீமத் பிரகாரம் நடக்கணும். कुछ भी पूछना हो तो बाबा से पूछ सकते, என்ன கேட்க வேண்டும் என்றாலும் பாபாட்ட கேட்கலாம். कहते बाबा हम बोल नहीं सकते, एक तो तुम पुरुषार्थ करो, इसे बाबा क्या कर सकते. பாபா சொல்கிறாரு, நல்ல முயற்சி பண்ணுங்க, பாபா என்ன செய்ய முடியும். பாப் தும் பச்சுங்கோ ஸ்ரேஷ்ட பன்னைக்கு சஹஜ ராஸ்தா பத், பாபா குழந்தைகளாகிய உங்களை சிரேஷ்டமானவர்களாக ஆகுவதற்குண்டான எளிய வழியை காட்டுகின்றார். ஏக் தோ கர்மேந்திரியங்கோ வஷ் கர், ஒன்று கர்மேந்திரியங்களை வசப்படுத்துங்கள். தூஸ்ரா தெய்வீ குண் தாரன் கரும், இரண்டாவது தெய்வீக குணத்தை தாரண செய்யுங்க. कोई गुस्सा आदि करे तो सुनो नहीं, யாராவது கோவப்படுறாங்கன்னா அப்போ அவங்க பேசக்கூடிய வார்த்தைகளை சப்தங்களை கேட்காதீர்கள். एक कान से सुन दूसरों से निकाल, ஒரு காதில் கேட்டு இன்னொரு காதில் விட்டுடணும். இதை அவங்க கோபமாக பேசக்கூடிய வார்த்தைகளை
जो इविल पसंद न आए उसे सुनो ही नहीं. அந்த கெட்ட வார்த்தைகளை கேட்கவே பிடிக்கலங்கும்போது அப்போ ஏன் அதை கேட்குறீங்க? देखो पति क्रोध करता मारता है तो क्या करना चाहिए? சப்போஸ் உங்கள் கணவன் கோவப்படுறாரு, அடிக்கிறாரு, அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? जब देखो पति गुस्सा करता उन पर फूल बरसावो. எப்போ உங்கள் கணவன் உங்கள் மேலே கோவப்படுறாரோ அப்போ நீங்கள் என்ன பண்ணாங்க? அவர் மேலே புஷ்பங்களை போடுங்கள். ஹன்ஸ்தே ரஹோ, நீங்கள் சிரிச்சிட்டே இரு. யுக்தியா பௌத்தை, பாபா நிறைய யுக்திகள் சொல்லித்தரார். காமேஷு குரோதேஷு ஹோத்திஹேனா, ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடியவர்கள் காமம் கோபம் நிறைந்தவர்களாக இருக்காங்க. அப்லாயே புக்கார்த்திகை, அபலை பெண்கள் பாபாவை அழைக்கிறாங்க. ஏக் திரௌபதி நகி சஹே, ஒரு திரௌபதி மட்டுமல்ல அனைவரும். அப்பாப் ஆயிகே நங்கன் ஹோனேசே பச்சானே, இப்பொழுது பாபா வந்திருக்கின்றார் நிர்வாணமாக ஆகுவதிலிருந்து உங்களை காப்பாற்ற. பாப் கத்தி ஸ்மிருத்யுமே துமாரா அந்திம் ஜனம், பாபா சொல்றாரு இது மரண உலகத்தில் உங்களுடைய கடைசி ஜென்மம். ஹம் தும் பச்சோं को शांतिधाम ले जाने आया है, குழந்தைகளாகி உங்களை சாந்தி தாமம் அழைத்து செல்வதற்காக வந்திருக்கின்றேன். சாந்திதாம் லே ஜானே வஹா பதித் ஆத்மா தோ ஜா ந சகே, அங்கே பதீத்தமான ஆத்மாக்கள் போக முடியாது. இங்கே சாந்தி தாமத்துக்கு பதீத் ஆத்மா போக முடியாது. இஸ்லே மே ஆக்கர் சப்கோ பாவன் பனத், ஆகவே நான் வந்து உங்கள் அனைவரையும் பாவனமாக ஆக்குகின்றேன். जिसका जो पाठ मिला है वह पूरा कर अब सबको वापस चल, யாருக்கு என்ன பாகம் கிடைத்திருக்கின்றதோ அந்த பாகத்தை முடித்து அனைவரும் திரும்பி செல்ல வேண்டும். சாரா ஜாட்கா ராஜ் புத்தி மீ, இப்போ நம்ம குழந்தைகளுக்கு முழு கல்பக விருட்சத்தின் ஞானம் புத்தியில் இருக்கு. பாக்கி ஜாட்கி பத்தே தோடகி कोई गिनती कर सकते, ஒரு மரத்தில் எத்தனை இலைகள் இருக்குன்னு உட்காந்து எண்ண முடியுமா என்ன? பாப் கோ பூல் பாத் சம்ஜாத்தே பீஜ் और ஜாட், பாபா ரொம்ப முக்கியமான விஷயம் நமக்கு புரிய வைக்கின்றார், விதை மற்றும் விருட்சம். பாக்கி மனுஷத்தோ டேர், மற்றபடி மனிதர்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஏகே அந்தர் தொடங்கி பைட் ஜானே, பாபா விதையை பற்றி விருட்சத்தை பற்றி சொல்ல தேவையில்ல, இந்த விருட்சத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இலைகள் என்ன அப்படின்லாம் உட்காந்து சொல்கிறதில்ல. மனுஷ சமஸ்தே பகவான் தோ அந்தர்யாமிஹே, மக்கள் என்ன நினைக்கிறாங்க? பகவான் ஒவ்வொருத்தருடைய உள்ளத்தையும் அறிந்தவர்னு நினைக்கிறாங்க. அரைக்கு அந்தர் கி பாத்தோ கோ ஜாந்த், ஒவ்வொருத்தருடைய மனசுலேயும் என்ன நினைவு ஓடுது, என்ன நினைக்கிறாங்க, இதெல்லாமே அவருக்கு தெரியும்னு நினைக்கிறாங்க. எக் சப் ஹை அந்தர்ஷ்ரத்தா, இவை அனைத்தும் மூட நம்பிக்கை. பாப் कहते तुम हमको बुलाते हो आकर हमको पति से पावन बन, பாபா சொல்ல நீங்கள் என்ன அழைத்ததே இதற்காக, நீங்கள் வந்து பதீத்திலேருந்து எங்களை பாவனை ஆக்குங்க. ராஜ்யோ சிக்காவோ, ராஜயோகத்தை கற்றுக் கொடுங்கள். அபி தும் ராஜ்யோ சீக் ரஹி, இப்பொழுது நீங்கள் ராஜயோகத்தை கற்றுக்கொண்டிருக்கின்றீர்கள். பாப் கத்தி முச்சே யாத் கரோ, பாபா சொல்கிறாரு நீங்கள் என்ன நினைவு செய்யுங்க. பாப் எக் மத் தேத்தேனா, பாபா நமக்கு இப்போது வழி சொல்லி தர்றாரு இல்லையா? பாப் கி ஸ்ரீமத் அவர் கத் சப்சே ஞாரி ஹை, பாபா கொடுக்கக்கூடிய ஸ்ரீமத், அவர் காட்டக்கூடிய வழி முற்றிலும் தனிப்பட்டது. மத் யானி ராய்கை, வழி என்றால் அவர் கொடுக்கக்கூடிய மார்க்கம் வழிமுறை. ஜிஸ்ஸே ஹமாரா சத்கதி ஹோதி, பாபா கூறக்கூடிய வழிமுறை, பாபா சொல்லக்கூடிய ஞானத்தின் மூலம் ஆத்மா நல்நிலை அடைகின்றது. ஏகி பாப் ஹமாரா சத்கதி கர்னே வாலா, ஒரே ஒரு பாபா தான் சத்கதி தரக்கூடியவர். தூஸ்ரான கோயி, வேறு யாருமே ஆத்மாவுக்கு சத்கதி தர முடியாது. இசமைஹி புலாத், இந்த நேரம் எல்லாருமே அவரை கூப்பிடுறாங்க. சத்தியமே தோ புல்லாத்தே நெகி,
சத்வீத்தில் யாரும் பாபாவை கூப்பிட மாட்டாங்க. அபி கேத்தி சர்வகா சத்கதி தாத்தா ஏக் ராம் ஹே. இப்போ தான் சொல்கிறாங்க, அனைவருக்கும் சத்கதி தரக்கூடியவர் ஒரு ராமர். जब माला फिरती तो फिरते फिरते अब फूल आता है तो उनको राम का आंख पर लहाद. பக்தியில் மாலை உருட்டும்போது அந்த ஒவ்வொரு மணிகளை உருட்டிக்கிட்டே இருப்பாங்க. கடைசியில் புஷ்பம் வரும்போது அந்த புஷ்பத்தை கண்ணில் ஒத்திக்குவாங்க, ராம்னு சொல்லுவாங்க. ஜப்னா ஹே ஏக் ஃபூல் கோ. அந்த மாலையில் அந்த ஒரு பூவை தான் ஜபிக்கணும். அந்த பூ பகவானுடைய அடையாளமாக 108 மணிகள் முடிஞ்ச உடனே அந்த புஷ்பம் வரும். அந்த புஷ்பத்தை கண்ணில் ஒத்திக்குவாங்க, ராம்னு சொல்லுவாங்க. பாக்கியே உன்கி பவித்திர ரச்சனா. அந்த புஷ்பம் என்பது கடவுளை அடையாளமாக காட்டுது. மற்றபடி மணிகள் அவருடைய பவித்திரமான படைப்பு. மாலாக்க தும் அச்சிரித்தி ஜான்கி. நீங்கள் மாலையை நன்றாக புரிந்து கொண்டீர்கள். ஜோ பாப்கே சாத் சர்வீஸ் கர்த்தி உன்கு எக் மாலா ஹே. யார் பாபாவுடன் சேவை செய்கின்றார்களோ அவர்கள்தான் மாலையின் மணிகள். शिव बाबा को रचता नहीं कहेंगे, रचता कहेंगे तो प्रश्न उठेगा कब रचना किया. शिव बाबा படைக்கப்பட்டவன் சொல்ல முடியாது. படைக்கப்பட்டவன்னா அவர் யாரை படைச்சாங்க? प्रजापिता ब्रह्मा भी संगम पर ही ब्राह्मणों को रचता है. प्रजापिता ब्रह्मा संगम युगத்தில் பிராமணர்களை படைக்கின்றார். शिव बाबा की रचना तो अनादि है. शिव बाबाவுடைய படைப்பு अनादि. सिर्फ पति से पावन बनाने लिए बाप आता है. பத்தீத்தர்களை பாவனமாக ஆக்குவதற்காகத்தான் பாபா வருகிறார். அபி தோ புராணி சிருஷ்டி ஹே. இப்பொழுது பழைய உலகமாக இருக்கு. நைமி ரக்தகே தேவதா. புதிய உலகத்தில் தேவதைகள் இருப்பாங்க. அப் சூத்ரகோ தேவதா கோன் பனாய். இப்போது கலியுகத்திலலாம் சூத்ரர்களாக இருக்காங்க, சத்தியத்தில் தேவதைகளாக வாழ்வாங்க. அப்போ இந்த சூத்ரர்களை யார் தேவதையாக மாற்றுறாங்க? அபி தும் ஃபிர்சே பந்தி. இப்போ தான் நீங்கள் மீண்டும் ஆகிக் கொண்டிருக்கிறீர்கள். ஜான்தே பாபா हमको शूद्र से ब्राह्मण, ब्राह्मण सो देवता बने. இப்போ நம்ம தெரிஞ்சிட்டோம், பாபா நம்மளை சூத்ரனிலிருந்து பிராமணனாக, பிராமணனிலிருந்து தேவதையாக ஆக்குகின்றார். அபி தும் பிராமன் பனேகோ தேவதா பன்னே கே. இப்போ நீங்கள் பிராமணர்களாக ஆகியிருக்கீங்க தேவதையாக ஆகுவதற்காக. மனுஷ சிருஷ்டி ரச்சனை வாலா ஹோ கயா பிரம்மா. மனித சிருஷ்டியை படைப்பவர் பிரம்மா. ஜோ மனுஷ சிருஷ்டி கா ஹெட். இவர்தான் மனித சிருஷ்டிக்கு தலைவனாக இருக்கின்றார். பாக்கி ஆத்மாவும் கா அவினாஷி பாப் சிவத்தோ ஹே. மற்றபடி அழிவற்ற ஆத்மாக்களுக்கு தந்தை சிவன். எக் சப் நயி பாத்தே தும் சுன்தி. இதெல்லாம் புதிய கருத்துக்கள். இதை நீங்கள் இப்போ கேட்குறீங்க. ஜோ புத்திவான் ஹி அச்சி ரீதி தாரன் கர். புத்திசாலி குழந்தைகள் இதனை நன்றாக தாரணை செய்கிறாங்க. அகிஸ்தே அகிஸ்தே துமாரா பி விருத்தி ஹோத்தி ஜெய். நாம் சிறிது சிறிதாக கொஞ்சம் கொஞ்சமாக ஆத்மாக்கள் பாபாவுடைய இதில் அதிகரிச்சுட்டே இருக்காங்க, வளர்ச்சி ஆகிட்டே இருக்கு. அபி தும் பச்சோங்கோ ஸ்மிருதி ஆகி அமாசில் தேவதா தே. இப்போ நமக்கு நினைவு வந்துருச்சு, நாம் உண்மையில் தேவதையாக இருந்தோம். பிற் 84 ஜென்மம் கேசே லே. அதுக்கப்புறம் நம்ம 84 ஜென்மம் எப்படி எடுக்கிறோம்? சப் ராஜ் தும் ஜான்தே ஹோ. அனைத்து ரகசியங்கள் நீங்கள் தெரிஞ்சிட்டீங்க. ஜாஸ்தி பாத்தோமே ஜானேக்கு தர்கார் ஹி நஹி. மற்றபடி அதிகமான விஷயங்களில் நம்ம போக வேண்டிய அவசியமே இல்லை. बाप से पूरा वर्षा लेने के लिए मुख्य बात बाप कहते, एक तो मुझे याद करो, दूसरा पवित्र बनो. பாபா கிட்டிருந்து நம்ம முழு ஆஸ்தி பெற வேண்டும் என்றால் அதற்காக பாபா முக்கியம் என்ன சொல்கிறாரு? குழந்தாய், நீங்கள் என்னை நினைவு செய்யுங்கள், மேலும் தூய்மையாக ஆகுங்கள். ஸ்வதர்ஷன் சக்கரதாரி பனோ, ஆப் சமான் பனாவோ. ஸ்வதர்ஷன சக்கரதாரியாக ஆகுங்கள், பிறரையும் தன்னை போலாக்குங்கள்.
கித்னா சஹஜ் ஹை, இது எவ்வளோ ஈஸியான விஷயம். சிர்ஃப் யாத் டஹர்த்தி நஹி, ஆனால் நினைவு நிலையாக இருக்கல. நாலேஜ் தோ படி சஹஜ், ஞானம் ரொம்ப எளிமையானது. அபி புராணி துனியா கதம் ஹோனி ஹை, இப்பொழுது இந்த பழைய உலகம் அழிய போகின்றது. फिर सत्य में नई दुनिया में देवी देवता ஆட்சி கரை, அதுக்கப்புறம் சத்தியுகத்தில் புதிய உலகத்தில் தேவி தேவதைகள் ஆட்சி நடைபெறும். इस दुनिया में पुराने तो पुराना देवताओं की चित्र है, इनकी महल आदि है. இந்த உலகத்தில் பழமையதும் பழமையானது இது தேவதைகளுடைய சித்திரம் மற்றும் இவர்களுடைய மாளிகைகள். துங்காங்கே புராணே तो पुराना विश्व की महाराजा महारानी थे, நாம் தான் பழமையிலும் பழமையான விஸ்வத்துக்கே மகாராஜா மகாராணியாக இருந்தோம். ஷரீர் தோ கத்தம் ஹோ ஜாத்தி ஹே, ஷரீரம் அழிஞ்சிருது. பாக்கி சித்திர பனாத்தே இருக்குது, மற்றபடி சித்திரங்கள் செய்துட்டே இருக்காங்க. अभी एक थोड़ी किसको पता है लक्ष्मी नारायण जो राजी करते थे वह कहाँ गए. சிலைகள் செய்கிறாங்க, லக்ஷ்மி நாராயண் சிலை செய்கிறாங்க, பட் யாருக்கு தெரியல. இவங்க தான் ஆட்சி செய்துட்டே இருந்தாங்க. இப்போ இவங்க எங்கே போயிட்டாங்க. ராஜாய் கைசே இல்லையா, ராஜ்யம் அவங்க எப்படி அடைஞ்சாங்க. பிர்லா இத்தனா மந்திர் பனாத்தே பரந்து ஜான்தே நஹி, பாம்பேயில் டாடா பிர்லா ரொம்ப லக்ஷ்மி நாராயண் கோவில் கட்டுறாங்க, ஆனால் அவங்களுக்கு இதெல்லாம் தெரியல. பைசா மில்தி ஜாத்தி ஹை அவர் பனாத்தே, அவங்களுக்கு நிறைய பணம் கிடைச்சிட்டே இருக்கு, அதனால் கோவில் கட்டிக்கிட்டே இருக்காங்க. समस्ते देवताओं की कृपा, இது தேவதைகளுடைய ஆசீர்வாதம் நினைக்கிறாங்க. एक शिव की पूजा है अव्यभिचारी பக்தி, ஒரு சிவனுடைய பூஜை செய்வதுதான் अव्यभिचार பக்தி. ज्ञान देने वाला तो ज्ञान का सागर एक ही है, ஞானத்தை கொடுக்கக்கூடிய ஞான கடல் என்பவர் ஒரே ஒருவர் தான். பாக்கி ஹை பக்தி மார்க், மற்றது எல்லாமே பக்தி மார்க்கம். ज्ञान से आधा कल्प सद्गति होती है, ஞானத்தின் மூலமாக பாதி கல்பம் சத்கதி என்பது ஏற்படுகின்றது. फिर भक्ति की दरकार नहीं रख, அப்புறம் பக்தி என்பதே அவசியம் இல்லை. ज्ञान பக்தி வைராக், சங்கமயுகத்தில் பாபா நமக்கு ஞானம் கற்றுத்தர்றார். ஸோ பக்தி மேலே வைராக்கியம் வந்துடுறது. अब भक्ति से पुरानी दुनिया से वैराग, இப்போ பக்தியின் மீதும் பழைய உலகத்தின் மீதும் வைராக்கியம் வந்துருச்சு. புராணி அப் கத்தம் ஹோனி ஹை, இஸ்மே ஆசக்தி கியா ரக்கே, இந்த பழைய உலகம் என்பது அழிவு அடைய போகின்றது. அப்போ இதில் நம்ம என்ன ஆசை வைக்கணும். அப் தோ நாடக் பூரா ஹோத்தி ஹை, இப்பொழுது நாடகம் முடிவடைய போகின்றது. அம் ஜாத்தே ஹே கர், நாம் நம்முடைய வீட்டுக்கு போக போகிறோம். வ குஷி ரக்தி, ஆக அந்த மகிழ்ச்சி இருக்கும். கை சமஸ்தே மோட்ச பானா தோ அச்சா ஹை பிர் ஆயங்கி நஹி, சிலர் என்ன நினைக்கிறாங்க, மோட்சத்தில் போயிட்டால் ரொம்ப நல்லது, அதுக்கப்புறம் இங்கே வரவே வேண்டாம். ஆத்மா புது புதாக ஜோ சாகர் மே மில் ஜா, ஆத்மாங்கிறது ஒரு நீர்க்குமிழி போல, எப்படி தண்ணியிலேருந்து நீர்க்குமிழி வருது, அது தண்ணியிலே கலந்துருது. அந்த மாதிரி பரமாத்மா கடலிருந்து நாமெல்லாம் வந்த நீர்க்குமிழிகள் மீண்டும் பரமாத்மா கடலை நம்ம அப்படியே கலந்துடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. எக் சப் பாத்தே கப்போடாக, இம்மாதிரியாக சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பொய். ஆக்டர் ஆக்ட் கரேங்கி ஜரூர், ஒரு நடிகன் என்றாலே அவசியம் அவர்கள் நடித்தாகணும். ஜோ கர் பைட்சய வ கோய் ஆக்டர் தோடகி ஹுவா, வீட்டிலேயே சும்மா உட்காந்துட்டா அவங்கள ஆக்டர்னு சொல்ல முடியுமா. மோட்ச ஹோத்தா நஹி, ஆகவே பாபா மோட்சம் என்பது யாருக்குமே இல்லை. ஏ ட்ராமா அனாதி பனா ஹுவாகி, இந்த நாடகம் அனாதி அழிவற்றது ஆக்கப்பட்டது. யஹா தும்கோ கித்னி நாலேஜ் மில்தி, பாபா இங்கே நமக்கு எவ்வளோ ஞானம் கொடுத்து கொண்டிருக்கின்றார். மனுஷிக்கு புத்திமே தோ குச் பி நஹி, மனிதர்களுடைய புத்தியில் எதுவும் கொஞ்சம் கூட இல்லை. துமாரா பார்ட் ஹை பாப்சே கியான் லேனிகா வர்ஷாப், உங்களுடைய பார்ட்டு தான் பாபா கிட்டேருந்து ஞானம் பெறுவது
மற்றும் ஆஸ்தியை அடைவது. தும் டிராமாமே பந்தாய்மான் ஹோ, நீங்களோ நாடகத்துக்கு கட்டுப்பட்டுள்ளீர்கள். புருஷார்த் ஜரூர் கரேங்க, அவசியம் புருஷார்த்தம் செய்யணும். ஐசே நகி ட்ராமாமே ஹோகா தோ மிலேகா, அப்படி நினைக்கக்கூடாது ட்ராமாவில் இருந்தால் கிடைக்கும்னு. பிர் தோ பைட் ஜாவோ, அப்படி சொல்லிட்டு உட்கார்ந்துருங்க. லேக்கின் கரம் பிகர் கோய் ரக் நஹி சக்தா, யாருமே கர்மா செய்யாமல் இருக்க முடியாது. கர்ம சந்நியாசி ஹோ நஹி சக்தா, கர்ம சந்நியாசியாக ஆக முடியாது. அச்சா, நல்லது. मीठे मीठे सिखलते बच्चों प्रति माता पिता बाप दादा का याद प्यार और गुड मॉर्निंग. रूहानी बाप के रूहानी बच्चों को नमस्ते. रूहानी बच्चों की रूहानी बाप को नमस्ते. இனிமேலும் இனிமையான வெகு காலம் கழித்து காணாமல் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாய் தந்தையான பாப் தாதாவின் அன்பு நினைவுகளும் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே. ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே. தாரணைக்குண்டான முக்கிய சாரம். योग बल की ताकत से अपने कर्मेंद्रियों को शीतल बनाना. யோக பலத்தின் சக்தியின் மூலமாக தன்னுடைய கர்ம இந்திரியங்களை குளிர்ந்ததாக ஆக்க வேண்டும். வஷ்மி ரக்னா, கர்மேந்திரியங்கள் உங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கணும். இவள் பாத்தே நா தோ சுன்னிகே நா சுனானாகே, தீய விஷயங்களை கேட்கக்கூடாது, மற்றவர்களுக்கு சொல்லக்கூடாது. जो बात पसंद नहीं आते उसे एक कान से सुन दूसरों से निकाल दे. எந்த விஷயங்கள் உங்களுக்கு விருப்பம் இல்லாததோ அவைகளை ஒரு காதில் கேட்டு இன்னொரு காதில் விட்டுடுங்க. बाप से पूरा वर्षा लेने के लिए स्वदर्शन चक्रधारी बनना. பாபா கிட்டிருந்து நம்ம முழுமையான ஆஸ்தி பெறுவதற்காக स्वदर्शन चक्रधारिயாக ஆக வேண்டும். पवित्र बन आप समान बनाने की सेवा करनी. தூய்மையாக ஆகி தன்னை போல் பிறரை ஆக்கக்கூடிய சேவை செய்ய வேண்டும். मुरली की साज द्वारा माया को सरेंडर कराने वाला मुरलीधर भव. முரளியின் இசையின் மூலமாக மாயை சரண்டர் செய்விக்கக்கூடியவர்கள் முரளிதரன் பவ. மாயை நம்மகிட்ட சரண்டரா, நாம பாபாட்ட அப்போ தான் சரண்டராக முடியும். முரளியா तो बहुत सुनी है, நிறைய முரளி கேட்டீங்க. अब ऐसे मुरलीधर बनो जो माया मुरली के आगे न्योछावर हो जाए. இப்போ அப்படிப்பட்ட முரளிதரனாக ஆகிவிடுங்கள். மாயை அந்த முரளிக்கு முன்னாடி சரண்டர் ஆயிடும். எப்படி ஒரு மகுடி வாசித்தா பாம்பாட்டி, பாம்பு அப்படியே தன்னுடைய விஷத்தன்மைகள்லாம் மறந்து பாம்பாட்டிகிட்ட சரண்டர் ஆயிடும். அந்த மாதிரி நம்ம ஞான முரளி இசைக்கும்போது மாயை என்பது நம்மகிட்ட சரண்டர் ஆயிடும். முரளி கி ராஜ் கோ சாஜ் ஆகே சதை பச்சாத்தி ரஹோ. முரளியினுடைய ஆழ கருத்துக்களை சதா சிந்தனை செய்து கொண்டே இருங்கள். அந்த ஒரு இசையை இசைத்து கொண்டே இருங்கள். மாயா சதா के लिए சரண்டர் हो. இப்போ மாயை சதா காலத்துக்காக சரண்டர் ஆயிடும். மாயா का मुख्य स्वरूप कारण के रूप में आता है. மாயினுடைய முக்கியமான ஸ்வரூபமே காரணங்கள் என்ற ரூபத்தில் வருது. जब मुरली द्वारा कारण की निवारण मिल जाएंगे तो माया सदा के लिए समाप्त हो जाएंगे. எப்போ முரளியின் மூலமாக காரணங்களுக்கு நிவாரணம் கிடைத்து விடுகின்றதோ அப்போ மாயை சதா காலத்துக்காக முடிவடைந்துவிடும். காரண் கதம் அர்த்தாத் மாயா கதம். காரணங்களை முடித்து விட்டீர்கள் என்றால் மாயை என்பது முடிவடைந்துவிடும். ஸ்லோகன். अनुभवी स्वरूप बनो, चेहरा से खुश नसीब का झलक दिखाई देंगी. அனுபவத்தின் ஸ்வரூபமாக மாறுங்கள். அப்பொழுது உங்களுடைய முகத்தோற்றம் மகிழ்வின் ஒரு பொழிவு
தென்படும். இன்னைக்கு 1ஆம் தேதியிலிருந்து அவ்வக்த இஷாரா रूहानी रॉयल्टी और प्यूरिटी की पर्सनालिटी धारण करो. இந்த மாதத்துக்கு ஆன்மீக ராயல்டி மற்றும் தூய்மை என்ற பர்சனாலிட்டியை தாரணை செய்யுங்கள். संगम युग ब्राह्मण जीवन की विशेषता पवित्रता है. संगम युगத்தில் பிராமண வாழ்க்கையினுடைய விசேஷ தன்மையே தூய்மையாகும். प्रवृत्ति में रहते अपवित्रता से निवृत्ति रखना. இல்லறத்தில் இருந்தாலும் अपवित्र தன்மையிலிருந்து நீங்கள் துறவரமாக ஆகிவிடுங்கள். स्वप्न मात्र भी अपवित्र संकल्प से मुक्त रखना. கனவுல கூட நீங்கள் அந்த இம்பியூர் தாட்ஸ்லேருந்து முக்தியாக இருக்க வேண்டும். ये विश्व को चैलेंज करने का साधन है. இதுதான் நீங்கள் உலகத்துக்கே கொடுக்கக்கூடிய சவால். यही अब ब्राह्मणों की रूहानी रॉयल्टी और पर्सनालिटी है. இதுதான் பிராமணர்களாகிய உங்களுடைய ஆன்மீக ராயல்டி மற்றும் பர்சனாலிட்டி. நல்லது. ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. मनाने मधुर
புன்னகை மனப்புண்ணிற்கு மருந்து, பிற உள்ளத்திற்கு நல்விருந்து. A smile is medicine for emotional wounds and a gift for others' hearts.